அன்றாட தேவைக்கான அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையில் கிடைக்க செய்யும் நாட்டின் முயற்சியில் ஒரு மைல் கல்லாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று இந்திரா மக்கோத்தா எட்டில் முதல் மடானி மார்ட் கடையை திறந்து வைத்தார். உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகளின் சுமையை குறைக்கவும் நாடு முழுவதும் உள்ள குடும்பங்களின் நல்வாழ்வை ஆதரிக்கவும் மடானி அரசாங்கம் எடுத்துள்ள முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த கடை அமைந்துள்ளது. எயாசான் மடானியால் முன்னெடுக்கப்படும் மடானி மார்ட் மலிவு விலை மளிகை கடை என்ற முழக்கத்தின் கீழ் அன்றாட தேவைகளை மலிவு விலையில் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்கும்படி வழங்கும் ஒரு சமூக கடை திட்டம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழாவில் நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபுசியா செலவுடன் இணைந்து சுமார் 5 நிமிடங்கள் கடையை சுற்றி பார்த்தார். பகாங் மந்திரி பஜார் டதஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயிலும் உடனிருந்தார். விபத்துகள் அல்லது துயரச் சம்பவங்கள் தொடர்பான காணொளிகளை பதிவு செய்வதிலும் ஒளிபரப்புவதிலும் பொருத்தமான நெறிமுறை வழிகாட்டுதல்களை மலேசிய ஊடக மன்றமும் மலேசிய பத்திரிகை நிறுவனமும் விவாதித்து அடையாளம் காண வேண்டும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாசில் தெரிவித்துள்ளார். பல ஊடக நிறுவனங்களால் நடத்தப்படும் சமூக ஊடக கணக்குகள் தணிக்கை செய்யப்படாத விபத்து காட்சிகளை பகிர்ந்து வருவதாக மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்திற்கு புகார்கள் வந்துள்ளதாக அவர் கூறினார். இது பார்வையாளர்களை மன அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். 16 வயது மற்றும் அதற்கும் குறைவான வயதுடையவர்களுக்கான சமூக ஊடக கட்டுப்பாடுகள் இன்னும் அமலுக்கு வரவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பார்ப்பவர்கள் குழந்தைகளாக இருக்க வாய்ப்புள்ளது. துல்லியமான செய்திகளுக்கும் மிகையான வன்முறை காட்சிகளை கொண்ட காணொளிகளை பகிர்வதற்கும் இடையே ஒரு சமநிலையை கண்டறிய உடனடியாக ஒரு கலந்துரையாடல் தேவை என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக புதிய எதிர்க்கட்சி தலைவர் அறிவிக்கப்படுவார் என்று பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றாலும் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் உள்ளடக்கிய விரிவான கலந்துரையாடல்களுக்கு பிறகு இது இறுதி செய்யப்படும் என்று மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். கட்சியின் உள்கட்சி விவகாரங்கள் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் தற்போதைய முன்னுரிமைகள் கவனம் செலுத்துவதால் நாடாளுமன்றம் ஜூன் மாதம் வரை கூடாது என்பதால் ஒரு முடிவை எட்டுவதற்கு போதுமான அவகாசம் உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த விவகாரம் ஒரு கட்சியை மட்டும் சார்ந்தது அல்ல, அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளடக்கியது என்பதால் இது அனைத்து கட்சிகளுடனும் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த வாரம் 8 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர்களில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரும் அடங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி ஆர் பிரபாகரன் முன்னிலையில் 28 வயது எம் சாவித்ரி, 27 வயது எம் சதீஷ்குமார், 53 வயது சி வீரலட்சுமி மற்றும் 49 வயது எம் முரளி ஆகியோர் மீது தனித்தனியாக குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது அவர்கள் ஒப்புக்கொண்டனர். சாவித்ரி அந்த சிறுமியின் தாயார் என்றும் சதீஷ் அவருடைய கணவரும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் மாற்றான் தந்தை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் அவர்களிடம் இருந்து எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. மார்ச் 26 லாரூட், மாத்தாங் மற்றும் செலாமா மாவட்டத்தில் உள்ள தமான் சுங்கைமாஸ் என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் தனபிதா என்ற குழந்தையின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததாக அவர்கள் மீது கூட்டாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் உள்ள இந்த குற்றச்சாட்டுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 12 பிரம்படிகள் விதிக்கப்படும். மலேசிய மருத்துவ சங்கமான எம்எம்ஏ பொது சுகாதார பணியாளர்களுக்கான பூடி 95 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 300 லிட்டர் மாதாந்திர ஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. சுகாதார சேவைக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அது சார்ந்த சுகாதார நிபுணர்களின் தினசரி நேரடி வருகை அவசியம் என்று எம்எம்ஏ தலைவர் டாக்டர் ஆர் திருநாவுக்கரசு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த பணியாளர்கள் இடம், பணி நேரம் அல்லது தனிப்பட்ட செலவுகளை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பணிக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பொது சுகாதார அமைப்பு ஏற்கனவே நிதி பற்றாக்குறை, அதிகப்படியான பணிச்சுமை மற்றும் பணியாளர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் திருநாவுக்கரசு சுட்டிக்காட்டினார்.
பணியாளர்கள் மீதான கூடுதல் நிதி அழுத்தங்கள் அவர்களின் மன உறுதி, கவனம் மற்றும் பணியில் நீடித்திருத்தல் ஆகியவற்றை பாதிக்கும் என்று அவர் கூறினார். ஈரானில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொண்டிருக்கும் ஆயுத போரால் மலேசியாவுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை மீட்டுருவாக்கம் செய்ய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாநில முதலமைச்சர்கள் உட்பட முக்கிய அரசியல் தலைவர்களையும் நேரில் சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக எரிசக்தி தட்டுப்பாட்டிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகளுக்கு மாநில அரசின் ஆதரவு குறித்து இக்கூட்டத்தில் பேசப்பட்டதாக பிரதமர் கூறினார். மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் போது நாம் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்வார் கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பு கூட்டத்தில் சுமூகமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும், எரிசக்தி விநியோகத்தில் மாநில அரசும் மத்திய அரசும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்தார். கொம்பாக்கிலிருந்து காராக் செல்லும் சாலையில் சிவலிங்கத்துடன் அமைந்திருக்கும் கோயில் ஸ்லாங்கூர் மாநில வனத்துறையால் மூடப்பட்டதை தொடர்ந்து முறையான பேச்சுவார்த்தைக்கு பிறகு கோயில் மீண்டும் வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படலாம் என்று ஸ்லாங்கூர் மாநில வனத்துறை தெரிவித்துள்ளது. இந்த கோயில் மீண்டும் செயல்பாட்டுக்கு வர பல தரப்பினர் ஆதரவளித்ததாகவும், கோயிலை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாலும் இது தற்காலிக தீர்வு மட்டும்தான் என்றும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோயிலில் அன்றாட சமய வழிபாடுகளை நடத்த மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் வணிகம் செய்ய அனுமதி இல்லை என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பக்தர்கள் அவர்களுக்கு தேவையான சமய பொருட்களை உடன் கொண்டு வரும்படி கோயில் நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. இந்த கோயிலை பாதுகாக்க எல்லா வகையிலும் கோயில் நிர்வாகம் தயாராக இருப்பதாகவும், அரசு துறைகளுடன் முறையான அணுக்கமான உறவை மேம்படுத்தி இக்கோயிலை தற்காத்து வருவதாகவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.